சில கணவன்மார் மனைவியை 10 பைசாக்கு மதிக்க மாட்டாங்க. அவங்களுடைய அம்மாவை தான் கடவுளாக வச்சு வணங்குவாங்க. மறந்துடாதீங்க, உன்னுடைய மனைவியும் உனக்கு ஒரு தாய் தான்ப்பா. உன் பிள்ளைகளுக்கு அவள் யார்? தாய். மனைவியை தாய் ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும். சில பேர் மனைவியை டோட்டலாக அசட்டை பண்ணிடுவாங்க, குப்பையை போல பார்ப்பாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயை மூட்டு பேசாமல் இரு, எல்லாம் எங்கள் அம்மா சொல்கிறது தான். உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு சொன்னாங்க, உங்கள் அம்மா உங்களுக்கு வாலிபனாக இருக்கும்போது புத்தி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் குடும்பம்னு ஆயிட்டீங்களா, மனைவியை ஒரு தாய் மாதிரி பாருங்கள். அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேளுங்க, கவனிங்க. சில பேர் கல்யாணம் ஆன பிறகு கூட மனைவியோட ரிலேஷன்ஷிப்பே பில்ட் பண்ணாமல் இன்னும் அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்க ஆட்கள் இருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க. அவளுக்கும் அறிவு இருக்குது, ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க, அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அப்போ ஷி வில் ஆல்சோ க்ரோ. அவளும் வளருவாள். அவளும் உங்களை போல தான் உலகத்தை பார்த்து வளருகிறாள். அவளும் நிறைய காரியங்களை செய்கிறாள், அவளுக்கும் தெரியும். ஆனால் அவளையும் மதிங்க. நிறைய கணவன்மார் பெரிய தப்பு பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க.